தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக சொல்வார். தற்காத்து தன்னுடைய கற்பையும் காத்து கொண்டு, கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் கழித்து இன்னொருத்தனோட ஓடி போகிறது கிடையாது, தன் கணவனோடு சேர்ந்து வாழ்தல். அதான் தற்காத்து கற்பினோடு. தற்கொண்டான் பேணி, தான் கொண்டவனை, தான் திருமணம் செய்தவனை, உண்டி சுருக்கம் முதலிய பட்டினி போட்டு கொள்ளக்கூடாது. கணவனை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரான், இதுதான் இருக்குது சாப்பிடு அப்படின்னலாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு ஏற்ற சாப்பாடு செஞ்சு போடணும். உண்டி சுருக்கம் முதலிய அப்படிம்பார். ஏன்னா பட்டினி இல்லாமல் தன் கணவனை பாதுகாத்துக்கணுமா. அதான் தற்காத்து, தன்னையும் பாதுகாத்து தான் கொண்ட கணவனையும் பாதுகாத்து. சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிம்பார். சொற்காத்துன்னு என்ன? இருவர் மாட்டும் உள்ள அன்பு, நன்மைக்கான புகழ் வளர்ச்சி. கெட்ட காரியம்லாம் செய்யக்கூடாது. நன்மையான புகழ் வளர்ச்சி அது நீடித்து இருக்க வேண்டும். சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிம்பார். சோர்விலால்னு ஒரு வார்த்தையை போடுவார். நான் ஒரு 5 வருஷம் நல்லா குடும்பம் நடத்துகிறேன், அப்புறம் சொல்லி இல்லை புருஷன் விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. சோர்விலால் என்ன? கடைபிடித்தல். கடைசி வரைக்கும் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அந்த மாதிரி பணிவிடையெல்லாம் செய்யணும். வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறதுல இந்த குறள். வாழ்க்கை துணை நலம்னா ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இது எத்தனாவது குறள்? 56வது குறள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். அதாவது கணவனோட கடைசி வரைக்கும் பட்னி போடாமல் கணவனை வாழணும். அப்போ கணவனுக்கு என்ன வேலை சார்? பட்னி போடாமல்னா பொண்டாட்டி எங்கேன்னு சம்பாதிச்சு கொடுப்பா. கணவனுடைய வேலை வீட்டை பாதுகாப்பது. பாதுகாப்பதுன்னு என்ன? அவருக்கு வேறு ஜாமான், மளிகை ஜாமான்லேருந்து வீட்டு வாடகையிலேருந்து கரண்டு பில்லுலேருந்து கேஸ்லேருந்து இத்தனை உதவிகளையும் கணவன் செய்ய வேண்டும். புரியுங்களா? அந்த கணவனுக்கு ஏற்ப மனைவி வாழ வேண்டும். ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இருக்கிறதுல அழகாக சமைச்சு சாப்பாடு போடணும். பசி இல்லாமல் போடணும். அதான் கடைசி வரைக்கும் போடணும். இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த 10 குறளுமே வாழ்க்கை துணை நலத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா வாழ்க்கைன்னா இப்படித்தான் அப்படிங்கிறத அழகாக வள்ளுவர் சொல்லியிருப்பார். பரவாயில்ல, இப்போ யூடியூப்பில் 3 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இது போதும் ஒரு செய்தியை ஒரு குறளை நல்லா சொல்கிறதுக்கு. நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.